ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்குலர் மோஷன் அப்படின்ற யூனிட்ல இருந்து பேங்கிங் ஆஃப் ரோட்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஒன்பது ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A 1000 kg car is moving with a uniform speed of 30 meter per second on a circular path of radius 200 meter. How man frictional force is needed to provide the necessary centrifugal force to the car? If the coefficient of friction is 0.8, then what can be the maximum speed of the car? Here take G equal to 9.8 meter per second unit squared அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்க கொடுத்துருக்கிற இந்த மாஸ் ஆஃப் த கார் வேல்யூ எவ்வளவு? 1000 kg. சரிங்களாப்பா, இதான் எம்ன்ற மாஸ் ஆஃப் த கார். அப்புறம் இதோடைய ஸ்பீடு எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்னா 30 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல போகுது. ஸோ இந்த சர்க்கிள் பாத்துக்கான ரேடியஸ் அப்படின்றது, இந்த கர்வ்டு பாத்துக்கான ரேடியஸ் அப்படின்றது 200 மீட்டர். ஆர் ஈக்குவல் எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 200 மீட்டர். அப்புறம் இந்த ரோடுக்கான ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்றத 0.8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மியூஎஸ் வேல்யூ எவ்வளவுப்பா? 0.8. ஜி வேல்யூ 9.8ன்னு எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல இந்த சர்க்கிள் பாத்துக்கிற ரேடியஸ் இதான் அப்படின்னா, டுவார்ட் சென்டர் நோக்கி ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் என்னது? எஃப்சி. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா, இந்த டயர்ஸ் இந்த ரோடோட கொடுக்கக்கூடிய ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அது எப்படி இருக்கு? இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்னிட்யூட் வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது mv²/r அப்படின்னு இந்த ஃபார்முலாவை நம்ம எழுதலாம். சரிங்களா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தானப்பா. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணும்போது எம்மோட வேல்யூ 1000, வியோட வேல்யூ 30, அதை ஸ்கொயர் பண்ணுங்க. ரேடியஸ் அப்படின்றது 200 மீட்டர். ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது 200 1000 அடிச்சா 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ 5 × 900 அப்படின்றது 4500பா. ஸோ அப்போ இந்த 4500 நியூட்டன் அப்படின்றது எப்படி இருக்கு? டுவார்ட்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இந்த கார் கொடுக்கக்கூடிய சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றதோ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றதோ எப்படி இருக்கு? 4500 நியூட்டன்றது டுவார்ட்ஸ் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் நோக்கி இருக்கு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தென் வாட் கேன் பி த மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த கார்? இந்த டேர்னிங் கர்வ்ல இந்த கர்வ் பாத்துல எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்பீடு வரைக்கும் போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டர்ன் தீட்டா ஈக்குவல் டு v²/rg அப்படின்றதான் ஒரு ஐடியல் பேங்கிங் ட்ராக்குக்கான ஃபார்முலா இல்லையா? ஸோ அதே நேரத்தில் டர்ன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப், ஆங்கிள் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு நம்ம படிச்சு வச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலாவும் இந்த இடத்துல ரிமைன் பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல டர்ன் தீட்டா அப்படின்றத மியூஎஸ் அப்படின்னு கூட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய இந்த ஸ்பீடு தான் என்னது? மேக்ஸிமம் ஸ்பீடு. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ மியூஎஸ் ஆர்ஜி அப்படின்ற இந்த டேர்மை எப்படி எழுதிக்கலாம்? வி மேக்ஸ் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூஎஸ் ஆர்ஜி. இங்க நம்மளுக்கு இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? அப்போ வி மேக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.8 into R value 200 into G value 9.8. சரிங்களாப்பா? ஓகே, இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னது? ரூட் ஆஃப் 1568 கிடைக்கும். இது என்ன சிம்பிளை பண்ணோம்னா 39.597 எடுக்கு. ஸோ இந்த வி மேக்ஸ் அப்படின்றதுக்கான வேல்யூ ஃபைனலா எவ்வளவு வருதுன்னா 39.6 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ மேக்ஸிமம் இந்த கர்வ்ட் ரோட்ல எந்த ஒரு காரா இருந்தாலும் 39.6 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்பீட்ல போனா சேஃப்பா. சரிங்களா? அதுக்கு மேல போகும்போது அது கொஞ்சம் என்ன செய்யும்? அவுட்டர் எட்ஜ்ல இருந்து வெளியே நோக்கி தள்ளிடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்டா தான் இருக்கும். ஒன் டைம் நம்ம என்ன செஞ்சிடணும், இதை பார்த்து ஒரு தடவை காப்பி பண்ணையோ எழுதியோ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணும்ன்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே ஃபிகர் ஆகும். சரிங்களாப்பா? தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.